இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீக்கு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தரலாம். சாரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 இன்ச்சு அகலத்தில அப்படியே ஒரு நீல வாக்கில கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸில் நான் ஒரு லீஃப் நெக் மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு, அதை வந்து நான் தைச்சு திருப்பி விட்டுட்டு, இந்த ஒன் சைடாக தான் நம்ம இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு பெரிய லீஃப் மாதிரி தான் நான் வந்து அந்த சைடில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துட்டு, சாரீ கிளாத்துலேருந்து நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து டபுளாக அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கிளாத் ரொம்ப மெல்லிஸா இருக்குது அப்படிங்கிறனால நம்ம சிங்கிளாக போடுறப்ப நமக்கு அந்த கேன்வாஸ் வந்து அப்படியே தெரியும். இதுவே டபுள் ஃபோல்டிங் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிளாத் விட்டுட்டு சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துட்டு, இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது மேலே நான் லேஸ் வச்சு தான் கவர் பண்ணுறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து லேஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்து கூட வந்து கவர் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு இன்னுமே நீட்டாக அழகாக இருக்கும். ஆனால் வந்து இந்த கிளாத்தில் நமக்கு பைப்பிங் வந்து அவ்வளோ அளவுக்கு கொடுக்கறதுக்கு வராது அப்படிங்கிறதுனால நான் லேஸ் வச்சு, அதுவும் இல்லாமல் இதில் வந்து சில்வர் கலர் அந்த ஐன் ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி சில்வர் லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து லேஸோட தான் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண லீஃபில் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து லீஃப்குள்ளார அந்த இலையெல்லாம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி வந்து லைன்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். டபுள் ஸ்டிச் தான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா சிங்கிள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியாது அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளார நம்ம வந்து சில்வர் கலர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே லைன்லாம் போட்டுட்டு பீட் வந்து நான் லாஸ்ட்டாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணேன். இதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்டரில் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சில்வர் கலர் லேஸ் தான் நான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த கலர் நமக்கு வந்து அதிகமாக லேஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வச்சாலும் அவ்வளோ அளவுக்கு எடுப்பாக தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து சில்வர்னால் நமக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கு கலர்லேயே வந்து வந்துடும் அப்படிங்கிறதுனால லீஃப்க்கு ஃபஸ்ட்டு இந்த நெக்குக்கு ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு லேஸ்க்கு எப்பயுமே லேஸ் கலர் நூல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேஸு அந்த டிசைன் 2க்கும் சேர்த்தி மொத்தமாக வந்து 200 ருபீஸ் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்குக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் லீஃப்க்கும் வந்து நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். மேலேருந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். மேலே நம்ம தைக்கும் போதும் ஒரு 1/4 இன்ச் அளவில் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். அதே மாதிரி லாஸ்ட் முடிக்கும் போதும் 1/4 இன்ச் அளவில் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட தையல்லாம் ஏதாவது வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து அப்படியே பிரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ டபுள் லைனில் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்லுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குது, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா